ஹாய், கோவக்காய் பொரியல் கேரட்டு சேர்த்து செய்ய போகிறோம். இதை நீங்கள் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு அதில் பட்டை மிளகா, கருவேப்பிலை, நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கேரட்டு அண்டு கோவக்காய் ரெண்டையும் நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கேரட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோவக்காய் சேர்த்துக்கோங்க. கோவக்காய் அதோட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா தெளிச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா தெளிச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. மிளகுத்தூள், சீரகத்தூள், பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையே நல்லா மிக்சியில் நல்லா கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு எடுத்திங்கன்னா கோவக்காய் கேரட்டு பொரியல் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.